ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சென் ஒரு பக்கம் கேம் விளையாடி மீஜிக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணுமோ அவ்வளவு ஜெயிச்சிட்டான். ஆனா அதை அவனால உருப்படியா எடுத்துட்டு போக முடியல. வீட்டுக்கு போலான்னு திரும்பி வரும்போது அவன் விளையாண்டதே கேம்பிளிங் ஹவுஸ்ல தானே. அங்க எக்கச்சக்கமான பொறுக்கிங்க வந்திருக்காங்க. அங்க இருந்து நிறைய பேர் வந்து சுத்து போட்டுடுறாங்க. ஒழுங்கா காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சென்னு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட சண்டை போட்டு பாக்குறான். ஆனா இவன் ஒரு ஆளு, அவங்க ஒரு 6-7 பேருக்கும் மேல இருக்காங்க. துரத்தி துரத்தி வந்து அடிக்க ஆரம்பிக்க, கையில இருக்க காசையும் புடுங்கிக்க. ஆனா சென்னு பாஞ்சு போயிட்டு மறுபடியும் உங்க கிட்ட இருந்து காசை புடுங்கி கையில வச்சுக்கிறான். கட்டி புடிச்சவன் படுத்துக்க மீதி 7 பேரும் அவனை மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்பன்னு பாத்து யாரோ அங்க வர சத்தம் கேக்குது. அது கேட்டு பயந்துட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்க, காசு தப்பிச்சுதேன்னு சொல்லிட்டு சென்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். பார்த்தா அங்க வர்றது மிஸ்டர் ஷாங் இருக்கார்ல, அவர் தான் அங்க வராரு. அவனோட இந்த ஸ்னூக்கர் பேட்டையும் எடுத்து கையில கொடுத்துட்டு, ஓகே தானே நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. சென்னு வீட்டுக்கு வரான் கையில காசோட. அப்பாடான்னு வந்து டைனிங் டேபிள்ல பார்த்தா நம்ம மீஜி அவனுக்கு ஆல்ரெடி குக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கா. சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் நீயே பண்ணியான்னு சென்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மீஜி முகத்தை பாத்துடுறான். என்னடா ஆச்சு, ஏன் உன் முகம் எல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்க, இந்தா மீஜி நீ இப்ப ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிரு, காசு இருக்குன்னு சொல்ல. காசு எப்படி வந்தது, ஏன் அடிபட்டதுன்னு கேக்குறா. அடிபட்டதுக்கும் காசு வந்ததுக்கும் சம்பந்தம் இல்ல, கிளீனான காசு தான், எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்ல. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீஜி பக்கத்துல உட்காந்து அவன் கண்ணுக்குலாம் அடிபட்டு இருக்கு, மருந்து போட்டுட்டு இருக்கா. பேண்டேட் எல்லாம் ஒட்டி விட்டு இப்போ ஓகே பரவாயில்லங்கிறா. பரவாயில்லையா, சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ நல்லா வச்சு சாப்பிடு, ஏன் மீனே சாப்பிட மாட்டேங்கிற, வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மாறி மாறி அவன் வச்சுட்டே இருக்கான். மீஜி பாக்குறா, இங்க பாரு உனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் எதுவும் பார்க்க முடியல அப்படின்னா அது ஏன் கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே சர்க்கியூட் லூஸ் ஆச்சுல்ல, அதை சரி பண்ணிட்டேன்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னு அவ்வளவு பாசமா பாக்குறான். இன்னும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் சென்னு வீட்டுக்குள்ள வரும்போது மீஜி அதுவரை முழிச்சிட்டு இருந்தவ டக்குன்னு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ரூம்ல தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. சென்னு சரி ஓகே நீ தூங்கிட்டு போல, உனக்காக வாங்கிட்டு வந்த ஸ்வீட் சூப்பு வேஸ்டா போயிடக்கூடாது, சோ நானே குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி டக்குன்னு கதவை ஓபன் பண்ணிடுறா. தூங்கிட்டு தான் இருந்தேன், ஜஸ்ட் நீ ஸ்வீட் சூப்புன்னு சொன்னது காதுல விழுந்துச்சு, அதான் எந்திரிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. தூங்கறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குறேன்னு. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஸ்வீட் சூப்புன்னு போய் சொல்லிட்டு வெஜிடபிள் சூப்பாடா வாங்கி தந்திருக்குன்னு சொல்லிட்டு மீஜி திட்ட ஆரம்பிக்கிறா. எக்ஸாம்ஸ் நாளைக்கு முடியுது, அதுக்கப்புறமா நான் மறுபடியும் உன் கூட சேர்ந்து வரேன், அப்ப நம்ம காப்பர் ஒயர் எடுக்கிறதுக்கு போலான்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை பாத்துக்கலாம், மத்த பத்தி பேசாத, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்ல. என்ன வேலைக்கு போற, எங்க போறன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டே இருக்கா. சென்னு துணிலாம் வாஷ் பண்ணிட்டு உள்ள மடிச்சு வைக்கலான்னு போறான். மீஜியோட கோட்ல லேசா கிழிஞ்சிருக்கு. உட்காந்து அப்பயே தச்சு வச்சிடலான்ட்டு ஊசி நூல் எடுத்து வச்சுட்டு நைட் அவன் தையல் போட்டுட்டு இருக்க. மீஜி பாத்ரூம்க்கு போயிட்டு இருமிட்டே இருக்கா, ஏதோ வழியில அவ கஷ்டப்படுற மாதிரி. சென்னு பக்கத்துல போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லடா எனக்கு இன்னும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்தே பதில் சொல்றா. உனக்கு வந்து இந்த மந்த்லி டைம் வந்துச்சா என்ன, ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். இல்ல அதெல்லாம் இல்ல, ஏன் வயிறு வலிக்குதுன்னு நிஜமா தெரியலன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சரி வா இப்பவே ஹாஸ்பிட்டல் போலான்னு சென்னு கூட்டு போயிடுறான். எனக்கு தெரிஞ்ச ஃபுட் பாய்சனிங்னு நான் நினைக்கிறேன்ப்பா, நீங்க ஏதாவது வீணா போனது எதுவும் சாப்பிட்டீங்களாமான்னு கேட்க, நான் சாப்பிட்டதே தான் அவளும் சாப்பிட்டான்னு சென்னு சொல்றான். சில பேருக்கு ஒத்துக்கும்பா, சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால மீதி மிச்சம்லாம் வைக்காம ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக வீணா போகிற மாதிரி இருக்க பொருள் எல்லாம் தானே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு சென்னுக்கு பயங்கரமா கில்ட்டியா இருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் ட்ரிப்ஸ் போட்டு நாளைக்கு வீட்டுக்கு போங்க நர்ஸ் சொல்றாங்க. மீஜி வெளியே உட்காந்து ட்ரிப்ஸ் போட்டு அவ பாட்டுக்கு அமைதியா படிச்சிட்டு இருக்கா. சென்னு பக்கத்துல போயிட்டு இனிமே இந்த சாப்பாடு வாங்க வேண்டாம், நம்ம நல்ல சாப்பாடு வாங்கலாம்னு சொல்ல. டே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ஒரு நாள் தானே போனா போதுன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. இல்ல வாங்க வேணாம், நான் சொல்றது கேளு, பாத்துக்கலாம் என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போதும் கண்ணை திறந்து திறந்து பாத்துட்டே இருந்தனா இன்னும் தான் கண்ணு ஏறிய ஆரம்பிக்கும், ஒழுங்கா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல எனக்கு படிச்சே ஆகணும், இதை நான் படிக்கலன்னா நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. நான் உனக்கு வாசிச்சு காட்டுறேன், நீ கண்ணை மூடிட்டு அமைதியா கேளு, அப்போ மூளைக்குள்ள போகலன்னு சொல்லிட்டு சென்னு வாசிச்சு காட்டுறான். மீஜி கேட்டு இருக்கும் போதே தூங்கி பொத்துன்னு வலிகிறா. அவளுக்கு சாயத்து கூட சரியா இடம் இல்ல. சென்னு போயிட்டு அவளுக்கு முதுகு காட்டி உட்காந்துக்கிறான். இவ்ளோ பெரிய முதுகு இருக்கு, இதுல சாஞ்சுக்கோங்கிற மாதிரி. மீஜி சிரிச்சுட்டே அவன் முதுகுல சாஞ்சுக்கிறா. சென்னு அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். மீஜி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு உடம்பு ஓகே தானே அப்படின்னு சென்னு கேக்குறான். இப்ப பரவாயில்ல, நான் நல்லா ஆயிட்டேன், எனக்கு இப்போ பெரிய வியாதி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு மீஜி அவன் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. சென்னு வண்டி ஓட்டிட்டு, உங்க பாரு உனக்கு எப்பயாவது உடம்பு மூலனா என்கிட்ட சொல்லிடணும், கிளாஸ்க்கு போயிட்டு நல்லா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து டிராப் பண்றான். இவனோட கையில வேற வந்துருச்சு கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் கூட கட்டி விட்டுட்டு இருக்கான். அங்கிருந்து அவன் கிளம்பும் போது மீஜியோட கிளாஸ் டீச்சர் வந்துடுறாங்க. நீ தானப்பா மீஜியோட கார்டியன்னு கேட்க, ஆமா டீச்சர், அவளுக்கு ஏதோ கேஸ்ட்ரானமி ப்ராப்ளம் வேற வந்துச்சு, சோ அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல. பாத்துக்கிறேன்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறா, ஏதோ டாப் 10ல வந்தாதான் அவளுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, ஃபீஸ் அவளால கட்ட முடியாது, ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து படிச்சிட்டு இருக்கா. நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டீச்சர் கிளம்பிடுறாங்க.
சென்னைக்கு இதனாலதான் இவ இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும் போதே மனசே கஷ்டமா இருக்கு. நேரா அவன் கிளம்பி வேலைக்கு போயிடுறான். அவன் பாக்குறது என்ன வேலைன்னா, அந்த மிஸ்டர் ஷாங் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு பிளாக் மாஃபியா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல பாடி கார்டா வேலை பாக்குறது தான் நம்ம சென்னோட வேலை. அவருக்கு ஏதாவது டேஞ்சர் இருக்க மாதிரி, இல்ல அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் பண்ற மாதிரி, அங்க ஒரு பெரிய கிளப் இருக்கு, அங்க ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள மிரட்டி எங்க இருந்து அனுப்பி விடணும், அங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியா ஃபேஸ் பண்ணிக்கணும். இதான் சென்னோட வேலை. கரெக்டா அவன் பாக்குறான். பிரச்சனை பண்றவங்க எல்லாம் மிரட்டி வெளியே அமிச்சிட்டு இருக்கான். அங்க மிஸ்டர் ஷாங் பாத்துட்டு ஹாப்பி ஆயிடுறாரு. இவன் இதுக்குதான் கூட்டு வந்த விஷயம் நல்லபடியா நிறைவேறி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சென்னைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். எங்க மீஜி ஆளையே காணோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தேடிட்டு உள்ள போயிட்டே இருக்கான். பார்த்தா மீஜி இன்னும் வயிறு புடிச்சிட்டு படுத்து கிடக்குறா. என்னாச்சு மேஜின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்த்தா வயிறுல இருந்து ரத்தமா போயிருக்கும் போல. அதை பார்த்து பயந்துட்டு இப்பவே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு மீஜிய சென்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நேரா கிளம்பிடுறான். டாக்டர், இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கோர்பஸ் ரப்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ப்பா. இந்த பொண்ணுக்கு முன்னாடியே வயிறுலாம் வலிச்சிருக்குமே, ஏன் அப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டு வரலன்னு கேட்க, கூட்டு போனோம், கேஸ் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல, இல்ல கேர்லெஸ்ஸா அவங்க விட்டுருக்காங்க. இப்படியே போயிருந்தா அது கொஞ்சம் சீரியஸாவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிளட் லீக் ஆனது அப்படின்னா அந்த பொண்ணு ஷாக்குக்கே போறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. சர்ஜரி பண்ணுன்னு சொல்ல, சர்ஜரி பண்ணிருங்க டாக்டர்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். சரி, ஃபார்ம்ல வந்து சைன் போடுன்னு சொல்ல, எப்பா நீ தான் இருக்கியா, அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி யாரும் கிடையாது, பெரியவங்க யாரும் இல்லையான்னு கேட்க, நான் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன் டாக்டர், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ப்ளீஸ் ஆபரேஷன் உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்னை சொல்றான். அப்பன்னு பார்த்து அந்த போலீஸ் அப்புறம் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்துடுறாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், கவலைப்படாதீங்க, நாங்க சைன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. சென்னை கிட்ட வந்துட்டு கவலைப்படாத, இதெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், சர்ஜரி நல்லபடியா முடியும், அதுவும் இல்லாம நீ நல்லபடியா போலீஸ் வேலைக்கு திருப்பி வாயண்டான்னு சொல்ல, இல்ல சார் எனக்கு இதுக்கும் மேல இந்த எனர்ஜி இல்ல, எனக்காக கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சென்னை அதுல இருந்து வெளியே வந்துடுறான். உள்ளார சர்ஜரி முடிச்சோட நார்மல் வார்டுல கூட்டு வந்து மீஜிய படுக்க வச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த லேடி இருப்பாங்கல்ல, போலீஸோட ஃபியான்சே, அவங்க வந்துடுறாங்க. இந்த சாப்பாடுலாம் கொடுக்க கூடாதுப்பா, நான் வேற சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், அதை நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு உடம்பெல்லாம் நல்லா வைப் பண்ணி விடணும், டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, நான் பண்றேன்னு சொல்லிட்டு சென்னை வாங்கிக்கிறான். ஆனா திருன்னு முடிச்சிட்டு இருக்கான், பொம்பளை பிள்ளையா இருக்காளின்னு சொல்லிட்டு. அவங்க பாத்துட்டு, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போய் தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனை வெளியே அமிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்க பாடி ஃபுல்லா வைப் பண்ணிட்டு, அவ ஏஞ்சிட்டாப்பா, உன்னை கூப்பிடுறா உள்ள போன்னு சொல்ல, சென்னு உள்ள வரான். மீஜிய பார்த்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான். தண்ணி வேணும்னு சொல்லிட்டு மீஜி அவன்ட்ட வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, நீ என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, அது நீ சாப்பிட கூடாது, அது வந்து உனக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமா, அப்புறம் வேற ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சென்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சீக்கிரமா வெளியே போனதுக்கு அப்புறம், என் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வலிலாம் இருக்காதுல்ல, அப்ப போய் நம்ம ஹாட் பாத் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. சென்னுக்கு இவ்வளவு பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். நீ எங்க கிளம்புறன்னு வீட்டுக்கு வந்ததும் மீஜி கேக்குறா. நான் தான் அப்பவே வேலைக்கு போறேன்னு சொன்னலன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு வேலைக்கு போகாதான்னு அவனை ஆல்ரெடி சொன்னலன்னு சொல்லிட்டு மீஜி திட்டிட்டு இருக்கா. சரி பாத்துக்கலாம், எதை பத்தியும் கவலைப்படாத, டோரை லாக் பண்ணிக்கோ, யார் உனக்கு போன் பண்றான்னு கேட்க, தெரியல, எனக்கு போன் கால் இருந்து வந்துட்டே இருக்கு, நான் கட் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு மீஜி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. மறுபடியும் போன் அடிக்குது, ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. மீஜி சவுண்ட் கேட்டுதான் எந்திரிக்கிறா. சென்னை இருக்கான்ல, வீட்டுல மீஜிக்கு காரமே இல்லாம சமைக்கணும்னு சொல்லிட்டு வீட்லயே சமைச்சிட்டு இருக்கான். அவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, டேய் பாரு, அந்த பொண்ணு இருக்கதால உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வச்சுக்க முடியல, அவ பாரு உன் கூட இருந்துட்டு உன்னோட லைஃபே பின்னாடி இழுத்துட்டு போறான்னு சொல்ல, நான் அவ கூட இருக்கதால ஹாப்பியா தான் இருக்கேன், உங்க வாயை மூடுங்க, அவ காதுல கேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சென்னு திட்டிட்டு இருக்கான். மீஜி ஆனா எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறா. எவ்வளவுலாம் செலவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கா. திருப்பி போன் அடிக்குது. இவ வந்து அதை அட்டன் பண்ற மாதிரி கூட இல்ல. ஆனா கிளாஸ்க்கு போறா. எக்ஸாம் ரிசல்ட் வருது. டாப் கிளாஸ் இருக்கும்ல, அதுலயே ஏ செக்ஷன் தான் இருக்கிறதுலயே நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போடுவாங்களாம். அந்த செக்ஷனுக்கு மீஜி இப்ப போயிட்டு இருக்கா. நல்லபடியா எக்ஸாம் எழுதி ஹாப்பியா அதை சென்னை கிட்ட சொல்லான்னு வெளியே வர பார்த்தா அவளோட அம்மா வாசல்ல நிக்கிறாங்க. மீஜி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. என்னது மறுபடியும் விழான்னு சொல்லிட்டு மீஜியோட அம்மா அவளை கூட்டு போய் ஒரு ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, இங்க பாடுறா, எனக்கு வேற வழியே இல்லாம அப்ப அந்த மாதிரி போக வேண்டியதா போயிடுச்சு, இப்ப நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன், என் மேல தப்புன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு புரியுது, அது எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம், உன்னை ஃபாரின்ல கூட்டு போய் நான் படிக்க வைக்கிறேன், நான் ஒருத்தரை பாத்திருக்கேன்டா, அவர் நானும் வேலை பாக்குறோம் ஒன்னா, அவரோட ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கேன் பாரு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு, அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்துட்டு இத்தனை நாள் மனசுக்குள்ள வெறுப்பு எல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே மீஜி பாத்துட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கோவமா மனசுல. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நான் வாங்கின எல்லா லோனையுமே அடைச்சிட்டேன், நீ மட்டும் என் கூட வரேன்னு சொல்ல, சென்னுக்குன்னு சொல்லிட்டு இருக்க லோன் எல்லாம் கூட நானே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மீஜியோட அம்மா சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டதும் மீஜிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம சென்னைக்கு ரொம்ப பாரமா இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு யோசிக்கிறா. அவங்க அம்மா அவளை வீட்டுல வந்து டிராப் பண்றாங்க. சீக்கிரம் என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மீஜி அதெல்லாம் காதுல வாங்கிக்காம வீட்டுக்குள்ள போக, சென்னு மேல மாடியில தான் நின்னுட்டு இருக்கான். அத்தனையும் காதுல வாங்கிட்டு இருக்கான். ஒன்னும் நடக்காத மாதிரி ஹாட் பாத் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
மீஜி சொல்றா, இன்னைக்கு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, சும்மா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்லையே, அப்போ உங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. உன்னை கூட்டு போறதுக்கு காசுலாம் கொடுப்பாங்களா என்ன? உன்னை இத்தனை நாள் நான் பாத்துட்டு இருந்திருக்கேன், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என் ஸ்காலர்ஷிப் வரும், அந்த பணம் உனக்கு தான் சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. உங்க அம்மா உன்னை கூட்டு போறாங்களான்னு கேட்க, சும்மா என்ன பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு மீஜி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம மீஜியோட அம்மா கிட்ட இந்த பில்லியர்ட்ஸ் கிளப்போட அங்கிள் இருப்பார்ல, அவர் போய் விசாரிச்சிருந்திருக்காரு. அவர் சென்னை கிட்ட வந்து நிஜமாவே ஏதோ பெரிய ஆளா அந்த லேடி புடிச்சிட்டு இருப்பா போல, அந்த லேடிக்கு அவர் எல்லா காசையும் செட்டில் பண்ணிருக்காரு. அந்த ஆளு உண்மையாவே ஆளுங்களை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்கிற வைக்கிற வேலை தான் பாப்பார் போல, ஒரு நல்ல பேர் இருக்க ஆள் தான் போலன்னு சொல்லிட்டு சென்னை கிட்ட அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சென்னை நேரா மறுபடியும் மீஜியோட அம்மாவை பக்கத்துக்கு போறான். இங்க பாரு, நான் எல்லா காசையும் உனக்கு திரும்ப கொடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு மீஜியோட அம்மா சொல்ல, எனக்கு காசுலாம் எதுவும் வேண்டாம், ஆனா மீஜி கிட்ட போய் சொல்லாம அவளை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மீஜி அவங்க அம்மா அடுத்த நாள் மாலுக்கு கூட்டு போயிட்டு, இந்த ட்ரெஸ் உனக்கு வாங்கி தரவா, அது வாங்கி தரவான்னு ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. அந்த மாலுக்கு தான் சென்னும் வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு அவன் பாட்டு தனியா கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு மீஜி உட்காந்துட்டே இருக்கா. சென்னோட ரூம் கதவை தட்டி அவன் திறக்கத்துக்குள்ள, இல்ல லைட்டா திறந்திருந்தா போதும், உன் முகத்தை பார்க்க வேண்டாம், எங்க அம்மா என்ன மறுபடியும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபாரின்ல படிக்க வைக்க போறாங்களாம், நான் இங்க இருந்தா உன்னை வந்து வாழ்க்கையில முன்னேறவே விட மாட்டேன், என்னால நீ நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகிறன்னு எனக்கே புரியுது, அதனால நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், என் ஸ்காலர்ஷிப் பணம் வரும் அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு வந்து முட்டை பேன் கேக் சாப்பிடறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலைல பாக்கும்போது மீஜிக்கு அந்த பேன் கேக் ரெடியா இருந்துட்டு இருக்கு. மீஜி அவங்க அம்மா இன்னைக்குதான் ஊர்ல இருந்து கூட்டு போக போறாங்க போல, நேரா பஸ் ஸ்டாப்ல கூட்டு போய் உட்கார வச்சிட்டு இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு அவங்க அம்மா சொல்லும் போதே அவங்களுக்கு போன் ஒண்ணு வருது. அதை எடுத்து பேசிட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு மீஜி பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு, அது இல்லம்மா என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னல ஒருத்தர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரோட பையன் திடீர்னு ஃபாரின்ல இருந்து வராராம், அதனால வந்துட்டு நான் முதல்ல போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனை வந்து மெதுவா கூட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மீஜி பாக்குறா. இது போதும், மறுபடியும் ஹார்ட் பிரேக் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது உண்மைதான் யோசிச்சுட்டு, இல்ல நான் உங்களுக்கு பாய் சொல்லதான் வந்தேன், உங்க கூட வரணுங்கிற ஐடியா எனக்கு சுத்தமா கிடையாது, நான் கிளம்புறேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா இல்ல சாரி தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க சந்தோஷமா இருங்க, அது மட்டும் இல்லாம நானே இப்ப தனியாலாம் இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கிருந்து அவ கிளம்பி போக, அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் மீஜி அழுதுட்டே இருக்கா. அவங்க அம்மா அழுதுட்டே பஸ் ஏறி கிளம்பி போயிட, மீஜி அது வரைய வெயிட் பண்றவ இதெல்லாம் ஒரு லைஃபா அப்படிங்கிற மாதிரி வேகமா வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. கரெக்டா பார்த்தா சென்னு வந்துட்டுப்பான் போல இவளுக்கு பாய் சொல்லலாம்னு சொல்லிட்டு, ஆனா போக மனசு இல்லாம வாசலே நின்னுட்டு இருந்திருக்கான். பஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா கிளம்பலான்னு ட்ரை பண்றான், ஆனா வெளியே வர மீஜி அவனை பாத்துடுறா. அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு என் லைஃபே இங்கதான் இருக்குங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா. சென்னு அவளை திரும்பி பாத்துட்டான். நீ என்ன இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு காசு இல்ல, என்ன ஒழுங்கா நீயே டிராப் பண்ணிரு, கிளம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரம் வந்து வண்டியில உட்காரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ போலன்னு கேட்டுட்டு இருக்கான். ஃபாரின்ல போய் அனுப்ப போறாங்களாம், எனக்கு அங்க போய் ஃபாரின்லாம் பழகாதுன்னு சொல்லிட்டு மீஜி சும்மா சொல்றா. சென்னுக்கு தெரியுது, சரி ஓகே வீடு தானே உனக்கு வேணும், நமக்கு தான் வீட்டுன்னு ஒண்ணு ஆல்ரெடி இருக்குல்லன்னு சொல்லிட்டு சென்னு கேட்க, மீஜி வேகமா ஆமான்னு சொல்லிட்டு சென்னை கட்டி பிடிச்சிக்கிறா. பயங்கர இமோஷனலா இருக்கு. சென்னும் அவளுக்கு கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்க, இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. 2 பேரும் வண்டியில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீஜி ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மாதிரி, பசங்களை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு மீட்டிங். அதுல மீஜி தான் கிளாஸ் ரெப் போல, எல்லாருக்கும் உறுதிமொழி ஏற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல நின்று மைக்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்தந்த பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கையில பிரேஸ்லெட் மாதிரி போட்டு விடுவாங்களாம் மோட்டிவேஷனுக்காக. கார்டியன்ஸ் வந்துட்டு, மீஜி உன் ஃபேமிலில இருந்து யாரும் வராதனால நான் போட்டு விடுறேன், டீச்சர் அங்க வந்துடுறாரு. சென்னங்க வந்துடுறான். இல்ல சார் நான் தான் கார்டியன், நான் வந்துட்டேன் அப்படின்னு. லேட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு திட்டிட்டே மீஜி கையை காட்டுறா. சென்னு போட்டு விட்டுட்டு இருக்கான். சென்ன அப்புறமா கிளாஸ் சார்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். கோல் ஓரியன்டா இருக்காப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறான்னு சொல்ல, ஆனா அவ ரொம்ப ஓவரா படிச்சு பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிடுறா அப்படின்னு சென்னும் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. நம்ம மீஜியை பார்த்தா அங்க ஒரு பையன் வந்து நின்னுட்டு அவ கூட சுத்தி சுத்தி வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சென்னதை பாத்துட்டான். லைட்டா காண்டாகிற மாதிரி இருக்கு, ஓரமா போய் நின்னுட்டு இருக்கான். மீஜி வந்ததும் அந்த பையன் யாருன்னு கேட்க, என் கிளாஸ் ரெப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீஜி எங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. அந்த கிளாஸ் ரெப் இருக்கான்ல, அந்த பையனை கூப்பிட, ஆமாமா நீங்க தான் மீஜியோட கார்டியன்ல, நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு படிக்கிறதா எங்களோட மெயின் வேலை, நான் வந்துட்டு ப்ரொபோஸ் எல்லாம் பண்றதெல்லாம் அப்புறம் தான் பண்ணுவேன்னு சொல்ல, சென்னை ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவ்வளோ ஒரு மேக்ஸ் டியூட்டருக்காக அவத்த பக்கத்துல பே சிட்டி இருக்குல்ல, அங்க போக போறோம் 3 நாள். ஒரு பொண்ணை நமக்கு பிடிக்கும் போது அவங்க நம்ம நல்லா பாத்துக்கணும்ல, அதனால அங்க போகும்போது நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இது ஊருக்கா எத்தனை நாளுன்னு கேட்க, 3 நாள். ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. சென்னுக்கு ஹார்ட்டுக்கு மேல ஹார்ட் பிரேக் ஆயிட்டே இருக்கு. சென்னு மறுபடியும் வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டான். அமைதியா அங்க அவன் பாட்டு நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஒரு ஆள் வராரு. யாரா அதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங்கு கிட்ட, சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, நீ ஏன் கூட வேலைக்கு வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார் நான் மிஸ்டர் ஷாங் கூட செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
புதுசா ஒரு டீம் மீட்டிங்காக வந்துட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. வரும்போதே சென்ன குறுன்னு பாத்துட்டே தான் உள்ள வரா. உள்ள வந்து இந்த பெரிய மீட்டிங்ல அவளும் கலந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ சாப்பிட குடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்தவளாம். சாப்பாடும் செட் ஆகல. கான்வர்சேஷன் அவளுக்கு கொஞ்சமும் சரிப்பட்டே வரல. நாங்க கொஞ்சம் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை பாக்குறான். என்னால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பெரிய அளவுல என்னன்னா கூட ஓரளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த லேடிக்கு கண்ணெல்லாம் நம்ம சென்னை மேலேயே இருக்கு. லைட்டா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. கிளாஸ்ல மேஜி அவள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுது. எல்லாரும் பிரேக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? ஒரு பையனோட கண்ணை நம்ம குறுன்னு 3 செகண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கேன். 2வது செகண்ட் மேல நம்ம அவனுக்கு கிஸ் பண்ண போல தோணுச்சுன்னா அந்த பையனை நம்ம லவ் பண்றோம்னு அர்த்தமா. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான மேக்னெட்டா அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மீஜி காதுல விழுது. இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சென்னை அந்த பொண்ணு நான் டிரா பண்றேன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி கூட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சீனை எடுத்து படம் பாரு. டைட்டானிக் மூவி தான் இது. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா வலிற மாதிரி பக்கத்துல ஒரு சீட் வந்து உட்காந்துட்டு இருக்கா. சென்னுக்கு அது புரியுது. ஆனா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமா திரும்பி நின்னுக்கிறான். அந்த பொண்ணுக்கே புரிஞ்சு போய் தள்ளி உட்காந்துக்கிறா. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஆனா ஒரு 18 வயசு பொண்ணுதான் ஒண்ணு இருக்கு. அதை பாத்துக்க வேண்டிய அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. கார்ல இருந்து பாய் எல்லாம் சொல்லி நம்ம சென்னை கீழே இறக்கி விட கரெக்டா பின்னா நிக்கிற மீஜி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டா. இவளுக்கு இப்ப பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கு. எங்க சாப்பிட போலாமான்னு சென்னை கேட்க கண்டுக்காத மாதிரியே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போறா. இது நீயா சாப்பாடு வேணா நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு சென்னு ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்கா. கஞ்சியை பார்த்தும் நின்னுடுறா. கஞ்சி குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குறுன்னு சென்னை இவளே பார்த்து பக்கத்துல வந்துட்டு இருக்கா. லைட்டா அவளுக்கு டென்ஷனா இருக்கு. கன்னத்துல ஏதோ ஓட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தொடச்சு விட்டுட்டு இருக்கான். மூஞ்சி கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சும்மா பரபரன்னு இருக்கா, ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். மீஜி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருக்கும் போது டைட்டானிக் மூவி பாக்கலாமா, இங்கிலீஷ் பிராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு சென்னு கூப்பிட்டு இருக்கான். படத்துல என்ன சீன் வரும்னே தெரியல. அதுல ஒரே ரொமான்டிக் மூவியா அடுத்தது ரொமான்டிக் சீன்ஸா வந்துட்டு இருக்கு. இந்த 2 பேருக்குமே லைட்டா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. இல்ல இந்த மாதிரி சீன்லாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சென்னு சொல்றான். ஏன் வந்தா என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு மூவி பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. நீ பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு நான் கூட இந்த மாதிரி ஒரு மூவி பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பல்ல காட்ட கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் விவகாரமா தான் போயிட்டு இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றான். மீஜி உள்ள ஓடி போயிட்டு அவளும் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள டிவியே ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து சென்னு காணாமலே ஓடி போயிருக்கான். அடுத்தங்க நியூ இயர் ஃபங்க்ஷனுக்காக திருவிழா கோலமா இருக்கு ஊரே. சென்னும் மீஜியும் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. மீஜி என்னெல்லாம் கேக்குறாளோ அதெல்லாம் அவன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். பின்னாடி கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல பீச் செடியெல்லாம் விக்குதான். பீச் வாங்கலாமான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. வீட்டுல வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் இந்த கடைக்காரர் பார்த்துட்டு பீச்லாம் வச்சிருந்தா ரொமான்ஸ் நல்லா வளரும்னு சொல்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சென்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்து டிராகன் ஷோலாம் நடக்குது. டிராகனை தொட்டா நிறைய லக்கு வருமா, அதோட வாயு கண்ணு எல்லாம் தொட்டா. நம்ம மீஜி தொடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. சென்னை அவளால தொட முடியலன்னு சொல்லிட்டு வேகமா அவளை தூக்கி விட அவ எவ்வளவு தொட முடியுமோ வேகமா தொட்டு எல்லா லக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சென்னுக்கும் மீஜிக்கும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் கும்பிடும் போது மீஜி குறி கேட்கறதுக்காக ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. 2-3 தடவை போட்டும் ஏதோ தப்பாவே அவளுக்கு வருது போல. என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லடா ஒண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் வரணும், இல்லனா இப்படி வரணும். அப்படி வந்ததுன்னா எஸ் நோன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா இது ஒண்ணு மேல ஒண்ணு கீழன்னு சொல்லிட்டு வருதா, அப்படி வந்தா நோ ஆன்சர்னு அர்த்தம்னு சொல்ல இரு நான் போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் போட்டு பாக்குறான். ஆனா அவனுக்கும் அதே மாதிரி குழப்பமாவே வந்துட்டு இருக்கு. மீஜி பாக்குறா. நீ என்ன வேண்டுனன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே வேண்டுதல் ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லாரும் அமைதியா கையை பிடிச்சிட்டு நில்லுங்க, ஃபேமிலி எல்லாம் ஒன்னா கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல சென்னு வேகமா மீஜியோட கையை பிடிச்சுக்கிறான். என் மனசுல நான் வேண்டுதல் வச்சது ஒன்னே ஒண்ணுதான். நானும் இவ்வளவு வந்துட்டு நிம்மதியா பயம் இல்லாம வாழணும், அது மட்டும் இல்லாம இவ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. மீஜி அவனை மறுபடியும் குறுன்னு பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சிடுறா. சென்னை அன்னைக்கு வீட்டுக்கு வரான். மீஜி அதுக்குள்ள அவனோட ரூம்ல போய் என்னவோ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பில்லோவை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு மந்திர கயிறு இருக்கு. அதை வச்சுட்டு போயிருக்கா. உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்காக ப்ளீஸ் நீ இதை வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. மேடம் சொல்லிட்டீங்கல்ல வச்சுக்கிறேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம இனிமே நல்லாதான் இருப்போம் மீஜி, இது நீ வேண்டிக்கிட்டதால இல்ல நான் சொல்றேன், நம்ம ஹாப்பியா இருக்க போறோம்னு சொல்ல அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. சென்னு மறுபடியும் வேலை பாக்கிறதுக்காக வந்துட்டா. அப்ப அந்த பொண்ணு இருக்கால பயங்கரமா சென்னுகிட்ட கல்ல போட்டு அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கா. அங்க இருக்கிற மத்தவங்களும் கூட அப்ப பாத்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஷாங் இருக்கார்ல அவர் பார்க்கும் போதே போலீஸ் வராங்கன்னு சொன்னதும் நம்ம சென்னை இருக்கான்ல போலீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது கூட அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் வந்ததும் இங்க இல்லீகலா தப்பான சரக்கு போலீஸ் சரக்கு எல்லாம் விக்கிறீங்கன்னு தகவல் வந்திருக்குன்னு சொல்ல இல்ல சார் நீங்க உள்ள கூட வந்து செக் பண்ணலாம், எல்லாமே லீகலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். உள்ள போய் எல்லாரும் செக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன உள்ள ரூம் இருக்கு, அங்க போய் நாங்க செக் பண்ணலாமான்னு கேட்க தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டு சென்னு கூட்டு போயிட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது.
எல்லாம் ஸ்மூத்தா போற மாதிரி தெரிஞ்சதுல அப்புறம் எப்படி எல்லாம் தடமாறுச்சு, ஏன் சென்னும் மீஜியும் பிரிஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.